தீபாவளி இரவு ஒரு இனமான காதல் கதை. சென்னையின் புறநகரில் உள்ள ஒரு அமைதியான தெரு. தீபாவளி அன்று அந்த தெருவே ஒளிமண்டலமாய் மாறியிருந்தது. வீடுகளில் ரங்கோலி, மின் விளக்குகள், குழந்தைகள் சிரிப்புகள், பட்டாசுகள், எல்லாமே ஒரே விழாக்காட்சி. அந்த தெருவில் ஒரு மாடி வீட்டின் மேல் மாடியில் ஆராதனா மின் விளக்குகளை கட்டிக்கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் ஒரு சிறு சிரிப்பு. அவள் சாமான்யமான பெண் அல்ல. புத்திசாலி, நக்கல், நேர்மையான மனசு. அதைத் தெரிந்தவர் யாரும் மறுப்பதில்லை. அவளுக்கு பக்கத்து வீட்டில் விக்ரம் இருந்தான். வேலைக்காக இங்கு வந்த இளைஞன். பக்கத்து வீட்டிலிருந்து தினமும் அவளைக் காணும் அவனுக்குள் வாரந்தோறும் அவளிடம் ஒரு தனிச்சிறப்பு உருவானது. ஆரம்பத்தில் பயணம் செய்யும் நண்பர் மாதிரி இருந்த அந்த அனுபவம் இப்போது அவளே என் உலகம் என்பதாய் மாறியது. அந்த இரவு ஆராதனா தாழ்வாக ஒரு விளக்கை கட்டிக்கொண்டிருந்தாள். விக்ரம் கீழே இருந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அப்போதுதான் பக்கத்தில் குழந்தைகள் வைக்கப்பட்ட பட்டாசு திடீரென வெடித்தது. ஆராதனா பயந்து விட்டாள். தவறி கீழே விழப்போனாள். ஆராதனா என்று விக்ரம் ஓடினான். அவளது கையை இறுக்கமாகப் பிடித்து நிறுத்தினான். நிமிடமும் தேக்கமும் நிறைந்த அந்த கணம். இருவரும் கண்களில் காணாத வார்த்தைகள் பேசினார்கள். நீங்கெல்லாம் இருந்திருந்தா நிச்சயமா விழுந்திருப்பேன் என்றாள் அவள் சிரித்தபடி. விக்ரம் மெதுவாகச் சிரித்தான். நீ விழுறதுக்குள்ள நீங்க என் மனசுக்குள்ளேயே விழுந்துட்டீங்க என்றான். அவள் முகத்தில் வெட்கமும் சிரிப்பும் கலந்தது. நிம்மதியான மழை ஆரம்பமானது. அந்த இரவில் தீபங்களின் ஒளியை விட இருவரின் கண்களிலிருந்த ஒளி அதிகம் பளிச்சென்று ஒளிர்ந்தது. அது தொடக்கமே. அந்த காதல் பயணத்திற்கான முதல் பக்கம் மட்டுமே. ஒரு வருடம் கழித்து விக்ரமும் ஆராதனாவும் அந்த தீபாவளி இரவின் பிறகு ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். காலை வணக்கம், மதிய சண்டைகள், மாலை பசுமை வழியிலான வாக்கங்கள். எல்லாமே மெதுவாக காதலாக மாறியது. விக்ரம் ஆராதனாவுக்காக எல்லா விஷயங்களையும் கவனமாக பார்த்து வந்தான். அவள் சிரிக்கும்போதுதான் அவன் வாழ்க்கை போகும் போல் இருந்தது. ஆராதனாவும் இதையெல்லாம் உணர்ந்தாள். ஒருநாள் ஆராதனாவின் அப்பா மும்பையில் வேலைவாய்ப்பு கிடைத்தது. அவர்களுடைய குடும்பம் நகரம் விட்டுச் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதைக் கேட்ட விக்ரம் அசந்து போனான். ஆனால் தோற்றம் காட்டவில்லை. அந்த இரவு விக்ரம் வீட்டின் வெளியில் நின்று கொண்டிருந்தான். மேல் மாடியில் ஆராதனா நின்று விளக்குகளை அணைத்துக் கொண்டிருந்தாள். கடந்த வருடம் போலவே. விக்ரம், நீங்கள் நாளைக்கு கிளம்ப போறீங்களா? ஆராதனா, ஆமாம். ஆனா எனக்கு போக விருப்பமில்ல. விக்ரம், அப்போ ஒரு வழி இருக்கு. இங்கேயே இருந்துருங்க என் வாழ்க்கையில். ஆராதனா சிரித்து, சொல்லணுமா? உங்க நெஞ்சுக்குள்ள நானே குடிநுழைவோட போயிருக்கேன். விக்ரம் சிரித்தான். அவளும். 6 மாதங்கள் கழித்து ஓர் அழகான திருமண மண்டபம். பூங்காற்றும் மழை துளிகளும். விக்ரமும் ஆராதனாவும் புன்னகையுடன் மணமுடிக்கிறார்கள். சுற்றியுள்ள அனைவரும் சந்தோஷமாக பாராட்டுகிறார்கள். திருமண நிமிடத்தில் விக்ரம் மெதுவாக அவளது காதில் சொல்கிறான். எல்லா விளக்குகளுக்கும் மேல என் வாழ்க்கையை ஒளியூட்டியது நீதான். ஆராதனா வெட்கத்தோடு அவன் கையை பிடிக்கிறாள். இது ஒரு காதலின் இனிய முடிவு.